இப்போது ஆன்லைனில் கிளிக் பேட் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் போயிட்டுருக்கு. அதுக்கு பதிலாக லெஜிட் பேட்டுங்கிற விஷயம் தான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ கிளிக் பேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, இப்போ பல நியூஸ் ஆர்டிகல்ஸ் இந்த கூகுள் பே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணால் உங்களுக்கு சார்ஜ் பிடிக்கிறான் அப்படின்னு மொட்டையாக உள்ளே போட்டுட்டு அதிர்ச்சிகரமாக வந்து கஸ்டமர்ஸை கிளிக் பண்ண வச்சுட்டு அப்புறம் உள்ளே இருக்க விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சேனல் அப்போல்லாம் இல்லை, என்ன இருக்கோ அதை தான் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பேயில் டிரான்சாக்ஷன் பண்ணால் காசு பிடிக்கிறாங்க. இனிமேல் வந்து 0.5% to 1% கமிஷன் இருக்குங்கிறது உண்மை தான். ஆனால் அது யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கும் நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கும் கிடையாது. ஸோ நீங்கள் ஜிபேயில் உங்களுடைய டெபிட் கார்டையோ இல்லை கிரெடிட் கார்டையோ வச்சு அது மூலயமா நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணாலோ இல்லை பில்ஸ் பேமெண்ட் பண்ணாலோ ரீசார்ஜ் பண்ணாலோ உங்களுக்கு இந்த ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதுக்கு பேர் கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு கூகுள் பே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பேடிஎம்மும் ஃபோன்பேலாம் வச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஜிபேவும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு யூபிஐ ஆப்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவாக அவங்க இதை செய்கிறாங்க. ஸோ நார்மல் யூபிஐ யூசர்ஸ் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சப்ஸ்கிரைப்.